வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். 11வது சர்வதேச யோகா தினம் புதுச்சேரி அரசு சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற 4000 பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் 15 பவுன் தங்க நகை திருட்டு, போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் பத்திரம் பதிவு செய்ய ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் குலோத்துங்கன் அதிரடி உத்தரவு. 11வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆளுநர், முதலமைச்சர் உட்பட 4000 பேர் பங்கேற்ற பெருந்திரள் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக அரங்கில் கொண்டாடப்பட்டு வரும் சர்வதேச யோகா தினம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டில் உலகின் மிகப்பெரிய யோகா நிகழ்வாக 5 லட்சத்திற்கும் கூடுதலான இடங்களில் யோகா சங்கமம் என்ற பெருந்திரள் யோகா செயல்விளக்க நிகழ்ச்சி தேசிய அளவில் சிறப்பாக கொண்டாடுவதற்கு மத்திய அரசு ஆயுஷ் அமைச்சகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாடு, நல்வாழ்வு, கலாச்சார பாரம்பரியம், விழிப்புணர்வு மற்றும் அணுகுமுறை போன்ற குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு இவ்விழா கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி அரசின் சார்பில் சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகிய துறைகள் இணைந்து 11வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவை தொடங்கி வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த தலைவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மனம் அமைதியாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்துவதற்கு யோகா பங்கு வகிக்கிறது. யோகாவை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், அதனை செய்து கொண்டிருப்பவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். வயது முதிர்வு அறிய முடியாத நிலையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோயற்ற வாழ்வு மிக அவசியமான ஒன்று. அதற்கு யோகா மிகவும் அவசியம். யோகாவை ஒரு கலையாக வளர்த்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என பேசினார். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக யோகா வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற பெருந்திரள் யோகா செயல்விளக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், யோகா பயிற்சியாளர்கள், பொதுமக்களும் பங்கேற்றனர். முன்னதாக விசாகப்பட்டினத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற சர்வதேச யோகா தின விழா நிகழ்வுகளை கடற்கரை சாலையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த திரைகளின் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பீரோவில் இருந்து மர்ம நபர்கள் 15 பவுன் தங்க நகையை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் வீடு நகரின் மையப்பகுதியான முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ளது. வீட்டின் முதல் மாடியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தந்தை கலியபெருமாள் வசித்து வருகிறார். வயதான அவருக்கு வீட்டில் உள்ள டிரைவர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது அறையில் உள்ள பீரோ திறந்து கிடப்பதாக கார் டிரைவர் கூறினார். உடனே அவரது குடும்பத்தினர் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது அவர் வெளியே செல்லும்போது அணியும் 15 பவுன் தங்க சங்கிலியை காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் வீடு முழுவதும் தேடியுள்ளனர். ஆனால் நகை கிடைக்கவில்லை. இதனால் நன்கு அறிமுகமானவர்கள்தான் நகையை திருடியிருக்க வேண்டும் என்று சந்தேகம் ஏற்பட்டது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் மகன் பாலாஜி பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதேபோல் இந்த வழக்கு தொடர்பாக அவரது வீட்டில் பணியாற்றும் 2 டிரைவர்கள் மற்றும் பணிப்பெண்ணிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் 15 பவுன் தங்க நகை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பத்திரம் பதிவு செய்ய ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் குலோத்துங்கன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் லஞ்சம் வாங்குவதாகவும் இதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் பத்திரம் பதிய வந்த ஒருவரை அலுவலக கழிவறைக்கு அழைத்து சென்று ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. மேலும் இந்த சம்பவம் கடந்த 16/10/2024 அன்று நடந்ததாகவும்
இது குறித்து வீடியோ ஆதாரத்துடன் பதிவாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வீடியோவின் ஒரு பகுதியை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி குமாரபாளையத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெயசங்கர் துணைநிலை ஆளுநர், டிஜிபி, கலெக்டர் மற்றும் சிபிசிஐடி எஸ்பிக்கு நேற்று முன்தினம் புகார் மனு அனுப்பினர். அதன் பேரில் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்திய பத்திரப்பதிவுத்துறை ஆணையரான மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இந்த லஞ்சம் மற்றும் சஸ்பெண்ட் விவகாரம் பத்திரப்பதிவு துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தில் 11வது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளோடு யோகா செய்தார். யோகா குரு ஸ்ரீ ராஜசேகர் சஷ்மிதா அவர்கள் பயிற்சி அளித்தார். அனைவருக்கும் வெற்றி செல்வம் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்து பேசுகையில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் ஒரு பூமிக்கான யோகா, ஒரு ஆரோக்கியம், தனிநபர் நல்வாழ்வு மற்றும் உலகளாவிய நிலைத்தன்மையில் அதன் பங்கை எடுத்து காட்டுகிறது. வெகுஜன நிகழ்வுகள், சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் உள்ளடக்கிய அமர்வுகள் கொண்டாட்டங்களை குறிக்கின்றன. சமநிலையான சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கைக்கு யோகாவை தினசரி பழக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை அனைவருக்கும் எடுத்துரைத்தார். மேலும் அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் நிறுவனர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் யோகா குரு ராஜசேகர் சஷ்மிதா அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தினார். ஒதியம்பட்டு ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு ஒதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அரசு உட்பட பல்வேறு இடங்களில் நிதி உதவி பெற்று தந்தும் தனது சொந்த நிதியையும் வழங்கிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவிற்கு ஒதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிற்கு மகளிரணி தலைவி மலர், பொற்கொடி, லட்சுமி, குப்பு, பாக்கியா, தாட்சியாயனி, கனகவல்லி, பத்மா, சுலோச்சனா உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மகளிர் குழுக்கள் சார்பாக கோவிலில் உள்ள அம்பாளின் சிலைக்கு ரூபாய் 14,000 மதிப்பிலான நகைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மகாலிங்கம், மூர்த்தி, சேகர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசுகையில், தொகுதியில் அடிப்படை வசதிகள் பெரும்பாலும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆலய கட்டுமான பணியை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் பொதுமக்கள் என்னிடம் தெரிவித்தால் அதை உடனடியாக செய்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பாராட்டு விழா ஏற்பாடு செய்த மகளிர் குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணை பொறியியல் கல்லூரி 2024-2025 ஆண்டு முதல் தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலால் NAAC A கிரேடு தரச்சான்றும் 5 பாடப்பிரிவுகளுக்கு NBA அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் கல்லூரியின் முதல்வர் இளஞ்செழியன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அருணை பொறியியல் கல்லூரி முதல்வர் இளஞ்செழியன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணை பொறியியல் கல்லூரி 1933ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறந்த கல்வி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது என்றும், அருணை பொறியியல் கல்லூரியில் 12க்கும் மேற்பட்ட இளங்கலை பாடப்பிரிவுகளிலும் மற்றும் 6 முதுகலை பாடப்பிரிவுகளின் கீழ் மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அருணை பொறியியல் கல்லூரியில் கல்வி பயின்ற 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் உயர் பதவிகளில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பலர் சிறு தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதில் பலருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர், திருவண்ணாமலை மட்டுமன்றி வேலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் இக்கல்லூரியில் கல்வி கற்பதாகவும்,
அருணை பொறியியல் கல்லூரி 1993ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரியாகவும் மற்றும் 2024-25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் யுஜிசி வழிகாட்டுதலின்படி தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அருணை பொறியியல் கல்லூரி தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலால் NAAC A கிரேடு தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது. மேலும் 5 பாடப்பிரிவுகளுக்கு NBA அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய தரமான கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கல்லூரி பதிவாளர் சத்தியசீலன், பயோடெக் துறை தலைவர் பிரவீன், PRO சாந்தகுமார் ஆகியோர் இருந்தனர். தொழில் சார்ந்த படிப்புக்காகவும் மாணவர்களை உருவாக்கியின் காரணமாக இந்த 5 துறைகளும் இந்த NBA அக்ரிடேஷன் பெற்றுள்ளது. இந்த ஆசிரியர்கள் மினிமம் 15 வருட அனுபவம் உள்ளவர்கள் இங்கு பணிபுரிகிறார்கள். மேலும் இது கல்லூரியின் நோக்கம், எங்கள் நிறுவனின் நோக்கம் ஏழை எளிய மாணவர்கள், முக்கியமான காரணம் ஏழை எளிய மாணவர்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி பெறுவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் நிறுவனம். இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் பாதுகாப்பு பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது, பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் மணமகிழ் மன்றம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திரா இண்டேன் கேஸ் நிறுவனர் பரசுராமன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நுகர்வோர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி, குறிஞ்சிநகர் குடியிருப்போர் நலசங்க குழு தலைவி ஜெயந்தி கனகராஜ் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர் சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் LPGயின் பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்களை பொதுமக்கள் அறிந்து கொண்டனர். சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி MV சுகுமார் ஏற்பாட்டில் விஜய் அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் 51 கழக நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர். தமிழக வெற்றி கழக தமிழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவினையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கியும்
மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இரத்த தானம் வழங்கியும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கு இணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி MV சுகுமார் ஏற்பாட்டில் விஜய் அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் 51 கழக நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் SC மோர்ச்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் SC மோர்ச்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா முத்தியால்பேட்டையில் உள்ள சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிவபெருமான் கலந்து கொண்டு பல்வேறு யோகா ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் அரும்பெரும் முயற்சியால் உண்டான சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து டாக்டர் சிவபெருமான் உரையாற்றுகையில் பாரத பிரதமர் மோடியிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டு இருப்பதை இன்று உலகமே யோகா விழாக்கள் மூலம் அறிந்து நமது நாட்டின் பண்டைய பெருமையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு மற்றும் யோகாவின் சிறப்புகளை டாக்டர் சிவபெருமான் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் ரஞ்சித் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலை அரசு பள்ளியில் சர்வதேச உலக யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலை அரசு பள்ளியில் சர்வதேச உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை வகிக்க ரமணா சங்கர் முன்னிலையில் 150 மாணவ மாணவியர்களுடன் நிர்வாகிகளும் கலந்து இன்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி, மாநில விவசாய அணியின் செயலாளர் முத்து, திருநீலகண்டன், செல்வகுமரன், தேவா, அன்புதுரை, மாநில பட்டியலின அணியின் செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், முன்னாள் மாவட்ட செயலாளர் அமர்நாதன், மகாவீர் சர்மா, ரவி, விஜய் உட்பட பொதுமக்கள் 200 பேர் கலந்து கொண்டு யோகா ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி யோகா செய்யப்பட்டது. மேலும் மாவட்ட தலைவர் யோகாவின் பெருமைகளும் அதனை கண்டுபிடித்து உடல் நலனை நமது முன்னோர்கள் பேணி காத்த விதங்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சியால் இன்று அதனை உலகமே கொண்டாட வைத்ததை பற்றியும் விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெங்கடா நகர் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பொதுமக்கள், நிர்வாகிகள் என சுமார் 300 நபர்கள் கலந்து யோகா செய்தனர். மற்றும் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரியதர்ஷினி நகரில் சுமார் 100க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குறிச்சிக்குப்பம் பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் பள்ளியில் சர்வதேச யோகா தின விழா சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச யோகா தின விழாவை முன்னிட்டு இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள பிரான்சிஸ் அசிசி பள்ளி மாணவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பல்வேறு யோகா ஆசனங்களை செய்து தொடர்ந்து யோகாசனங்களை செய்த அனைவருக்கும் நினைவு பரிசுகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசும்பொழுது வரும் காலங்களில் யோகா கலையை கற்று நம் நாட்டிற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ, ஜான், பிரகாஷ், செல்வம், வீரமணி, முருகன், சந்தோஷ், பழனி, உமா மகேஸ்வரி, பாக்கியா, சசிகலா, ஜெயா, உமா சங்கரி உள்ளிட்ட எண்ணற்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற எல்லாம் உனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதிவாணர் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகர் பரிசினை பெற்றார். புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடத்திய ஒரு வார போட்டி நாடக விழா 2025 புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற எல்லாம் உனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதிவாணர் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகர் பரிசினை பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து உள்ளிட்ட பலர் பரிசினை வழங்கினர். பல்வேறு பிரிவுகளில் சாதனையாளர் விருதுகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி சிறப்பித்தார்.
விருது பெற்ற நடிகர் பாரதி வாணர் சிவா கடந்த 45 ஆண்டுகளாக 75க்கும் மேற்பட்ட நாடகங்களில் பல்வேறு பாத்திரங்களில் நடித்து பாராட்டு பெற்றவர். நாடக கலைஞர்களான கலைமாமணிகள் அனந்தகிருஷ்ணன், கைலை பித்தன் மற்றும் மகேஸ்வரன், தரணி என்கிற தண்டபாணி, நாகராஜன், சினிமா சிவாஜி, சீனுராஜன், நடிகை தேன்மொழி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நடிப்பு, ஒப்பனை, உடை அலங்காரம், காட்சி அமைப்பு, நாடக மேற்பார்வை கலைமாமணி பாண்டீஸ்வரனும், கதை வசனம் கலைமாமணி சூரன் பா தங்கராசும், இயக்கம் கலைமாமணி லீ கருணாகரனும் ஒரே நாடகத்திற்கு சிறந்த ஒப்பனை, சிறந்த நாடகம், சிறந்த கதை வசனம், சிறந்த துணை நடிகர் என 5 பரிசுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. உலக யோகா தினத்தையொட்டி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக யோகா தினத்தையொட்டி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் முன்னிலை வகித்தார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு யோகாசனங்களின் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து புதுவை புதுக்குப்பம் கடற்கரையில் மாணவர்கள் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை பள்ளியின் யோகா பயிற்றுனர் வழிகாட்டுதலின்படி செய்து காண்பித்தனர். மாணவர்களின் கண்கவர் யோகாசனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக லாஸ்பேட்டையில் ஈஷா யோகா மையமும் தினத்தந்தியும் இணைந்து நடத்திய யோகா தின விழாவில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து பயனடைந்தனர். மேலும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி சித்தா மண்டல ஆராய்ச்சி நிறுவனத்தால் கொண்டாடப்பட்ட யோகா தின நிகழ்ச்சியில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று பல்வேறு ஆசனங்களை செய்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அனைத்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு முத்திரையர்பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்திரையர்பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு யோகாசனங்கள் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் தலைமையிலும் ஆசிரியைகளின் வழிகாட்டுதலின்படி மாணவ மாணவிகளுக்கு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோயில் சார்பாக புதுச்சேரி குண்டுபாளையத்தில் உள்ள முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சுமார் 150 மாணவ மாணவிகளுக்கு எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் யோகா நடத்தப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோயில் சார்பாக புதுச்சேரி குண்டுபாளையத்தில் உள்ள முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சுமார் 150 மாணவ மாணவிகளுக்கு எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் யோகா நடத்தப்பட்டது. வேதபுரம் அறிவு திருக்கோயில் தலைவர் சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் பிந்து பயிற்சி நடத்தினார். துணை பேராசிரியர்கள் மகேஸ்வரி, சம்பத்குமார், ராஜகுமாரி, மணிகண்டன் உடன் இருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். 11வது சர்வதேச யோகா தினம் புதுச்சேரி அரசு சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற 4000 பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் 15 பவுன் தங்க நகை திருட்டு, போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் பத்திரம் பதிவு செய்ய ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் குலோத்துங்கன் அதிரடி உத்தரவு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.